ஆடுவா. ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. ஒருத்திக்கு 2 காலு, ஒருத்திக்கு 4 காலு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. நல்ல பாட்டு பாடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன பாட்டுல தப்பு தப்பான வார்த்தையெல்லாம் வருது. தப்பு வராத அங்கிருந்து கேட்டா தப்பு தப்பா இருக்குது. எப்படி தப்பு? ஒருத்திக்கு 2 கால்னு, ஒருத்திக்கு 4 கால்னு, ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் சரியாதான் பாட்டுக்கிறேன். எப்படின்னா ஒருத்திக்கு 2 காலுன்னா, ஒருத்திக்கு 2 கால்னா கோழிக்கு எத்தனை காலு? கோழிக்கு 2 காலு. அதான் ஒருத்திக்கு 2 கால். அப்படியா? அப்புறம் ஒருத்திக்கு 4 காலுன்னா, ஒருத்திக்கு 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 காலு. அதான் ஒருத்திக்கு 4 காலு. அடாடா, ஆமாண்ணா. ஒருத்திக்கு சுத்தமா காலை இல்லைன்னா பாம்பு வேகமா போகுது இல்ல? ஆமா, அது கால்லயே ஓடுது இல்ல. கால் இல்லண்ணா. பாம்பு கால் இருக்குதா? இல்ல. அதான் ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. அருமை, சிறப்பு. அப்புறம் என்ன தப்பு சொன்னீங்கல்ல, ஒருத்திக்கு 2 மலை, ஒருத்திக்கு 4 அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒருத்திக்கு சுத்தமா இல்லைங்கிறிய பைத்தியக்காரா. தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. நான் பாடுறது கரெக்ட் தான். எப்படி? ஒருத்திக்கு 2 மலைன்னா ஆடு குட்டி போடுது இல்ல? ஆமா. அது குட்டிக்கு பால் கொடுக்கும்ல? ஆமா. ஆட்டுக்கு பால் கொடுக்குற காம்பு எத்தனை இருக்குது? 2. அதான் ஒருத்திக்கு 2. அருமை அருமை. அப்புறம் ஒருத்திக்கு 4ன்னா பசுமாடு கண்ணு போடுது இல்ல? கண்ணு போடுது. கண்ணு குட்டிக்கு பால் கொடுக்கும்ல? பால் கொடுக்கணும். பசுமாட்டுக்கு எத்தனை காம்பு இருக்கு? 4 காம்பு. அதான் ஒருத்திக்கு 4 மலை. சரி, இது சரி. எதுவுமே இல்லை. நீங்க ஒருத்தி சுத்தமா இல்லைன்னா கோழி முட்டைட்டு குஞ்சு பறிக்குது இல்ல? அது குஞ்சுகளுக்கு எதுல பால் கொடுக்குது? இல்லண்ணா, கொடுக்கறது இல்லண்ணா. அதுக்கு இருக்குதா? இல்ல இல்ல. இப்ப நான் பாடுன தப்பா? தப்பு இல்ல. இதுல மாட்டுவேன். எதுல? ஒருத்திக்கு சின்ன ஓட்டை, ஒருத்திக்கு பெருசு ஓட்டை அப்படின்னு ஒருத்தி சுத்தமா இல்லை. தப்பா நினைக்காத. சீலை தைக்கிற ஊசி இருக்குல்ல? ஊசி சீலை தைக்கணும்னா அந்த ஊசியில நூல் கோர்த்தான் தைக்க முடியும். ஆமா. அந்த ஊசியில ஓட்டை இருந்தா நூல் கோர்க்க முடியும். ஓட்டை எப்படி இருக்குது? ஓட்டை இது வந்து சின்னதா இருக்குது. அதான் ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. ஒருத்தி பெரிய ஓட்டைனா? பெரிய ஓட்டைனா சாக்கு தைக்கிறவங்கள கோன் ஊசி. கோன் ஊசி அதுவும் ஊசி தானே? அதுவும் ஊசி தான். அதுல ஓட்டை எப்படி இருக்குது? அதுல கொஞ்சம் பெருசா இருக்குது. அதான் ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்லன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் பண்றல குண்டூசி அதுவும் ஊசி தானே? ஆமா. அதுல ஓட்டை இருக்குதா? இல்லனா. அதான் ஒருத்தி சுத்தமா ஓட்டையே இல்ல. நீ அருவாள்னா சத்தமான பாரு, அப்படியே கொள்ளக்கார பார்த்து ரசிக்கிறார். ஒண்ணு தப்பா நினைச்சா தப்பு, தப்பா நினைக்கல தப்பே கிடையாது. தப்பு இல்ல, தப்பே இல்ல. ஒரு ஜாக்கெட் வந்தது. ஆமா, ஜாக்கெட் கேணும். ஜாக்கெட்டா? ஜாக்கெட் 450 ரூபா. எதுக்கு? 450 ரூபா தைக்கூலி மட்டும் ஜாக்கெட்டுக்கு. யாரும் பாட்டியாளுக்கு எடுத்து கொடுத்தியா? நீ தானே ஜாக்கெட்டு கேட்ட. அட போட்டு ஒரு அம்மா வந்தத. புள்ளைய கேக்குறியா? பாப்பா யாரு இது? புள்ளதான். வர சொல்லு. புள்ள ஊம்புலையா? நானா? உன் புள்ளையான்னு கேக்குறேன். என் புள்ள அண்ணன் மூட்டை புள்ள. அண்ணன் மூட்டை புள்ளையா? அப்படியா? ஆமா. வர சொல்லி விடுப்பா.
நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்த்தார புண்ணிய பூமி நமது முசிறி வட்டக்காடு. இப்படிப்பட்ட புண்ணியவிலை வந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உள்ளே சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் உண்டாக சேர்ந்து முந்தை பிறந்த தொந்தி விநாயகர் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு ஆலயத்து உண்டு செய்து மகா கும்பவிஷ்விழா என்று சொல்லக்கூடிய மண்டல பூஜை நிறைவு முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி தேரும் திருவிழா திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய சித்தி புத்தி விநாயகர் கல்யாணம் நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வச்சவங்களும் நாடகத்தை பார்க்க வந்தவங்களும் பட்டு பெருகு பால் பானை கறந்து குட்டி பெருகு குடம்பால் கறந்து அருகம்பெல் போல் 1000 கிளையோடு மூகிரமல் 300 கிளையோடு அவரவர் சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துரர் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விநாயகர் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவெல்லா செல்வமாக பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் நமது அஞ்சிப்படை சேர்ந்த இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் சின்ராஜ் அவர்கள் தங்கம்மாள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சொத்திலிருந்து ரூபாயும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் இன்னும் மகாலட்சுமியாக ராணி அண்ணாதுரை குடும்பத்தார் சொத்திலிருந்து 50 ரூபாயும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் பேரேமே லிவிதாவா மதிப்பிற்கு மரியாதைக்கும் லிவிதா அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 10 ரூபாய் சரி வாரி வழங்குள்ளார் 20 ரூபாய் கொடுத்தாரு. மதிப்பிற்கு மரியாதைக்கும் சரஸ் அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 20 ரூபாய் வாரி வழங்குள்ளார். சரி நன்கொடையாகிய வாரி வழங்கிய காசு போட்டால் கர்மம் தீரும், பணம் போட்டால் பாவம் தீரும், துணி போட்டால் தோஷம் விலகும் என்று சொல்லக்கூடிய காத்து கருப்பு பேய்ப்பு சாசி பில்லி சூனியம் நளி நலக்கம் இவையெல்லாம் விலகி இந்த விநாயகர் கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று பல்லாண்டு காலம் சுகமோடு வாழ வேண்டும். அம்மா சித்தி புத்தி விநாயகர் கல்யாணம் சரி இந்த நாடகத்திலே நான் யார் சொல்லட்டுமா? சொல்லுமா.
ஆமா. அந்த வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தாலும் ஒரு நிலவுக்கு ஈடாகுமா? ஆகாது. அப்படி நிலவு போன்ற அழகு படைத்து என்னுடைய பெயரோ ஊமையவள். கேட்டுக்குமா? என்ன? ஊமையவள். 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 ஊமையவள் பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமா. ஊமையாள். அட ஊமையாள். அம்மா, என்னுடைய பெரு அழகு படைத்த பர்வத ராஜன் பெற்ற அந்த பரமசிவனை பெற்று பார்வதி என்னுடைய பெயர். ஓ, பார்வதி. ஆமா. சரி சரி சரி. வணக்கம். பாப்பா அது ஒரு போட்டோ எடுங்க பாப்பா. வினோத செல்லுவாங்க. செல்லுவாங்க எடுங்க. பாப்பா கூப்பிடு. பாப்பா. பாப்பா. முன்னாடி வா.